ஹாய் காய்ஸ், ஆர்பி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கல அடுத்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கிய துறைமுகங்கள், இந்தியாவில் உள்ள முக்கியமான துறைமுகங்கள். இதுல நம்மள வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரை துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பார்க்க போறோம். இதுல மேற்கு கடற்கரை அப்படின்னா அரபிக்கடலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன துறைமுகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, காண்ட்லா துறைமுகம் அல்லது தீனதயாள் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத், ஓகேவா, கல்ஃப் ஆஃப் கட்ச் அங்க அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பிடி. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மும்பைல. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இதுவும் மும்பைல தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நவி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நவி மும்பை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஜேஎன்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஎன்பிடி மும்பையிலேயே 2 இருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மர்ம கோவா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் கோவால இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ மங்களூர் அப்படிங்கிறது மங்களூர் எங்க இருக்குன்னு தெரியும், கர்நாடகால இருக்கு, அங்க அமைஞ்சிருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொச்சி துறைமுகம், ஓகேவா, எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கேரளா. இந்த துறைமுகங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை துறைமுகம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை துறைமுகம் அப்படி சொல்லி பிரிப்பாங்க. நான் கடைசியா சொல்றேன் எது இயற்கை எது செயற்கை அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு இருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் வங்காள விரிகுடால இருக்க போகுது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல ஹால்தியா துறைமுகம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தா, அதாவது மேற்கு வங்கத்துல இருக்கு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாராதீப் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசால அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் துறைமுகம் ஆந்திராவில இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 3 துறைமுகங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா எண்ணூர் துறைமுகம், சென்னை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வஉசி. இந்த எண்ணூர் துறைமுகத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமராஜர் துறைமுகம் அப்படி சொல்லும் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ஓகேவா, காமராஜர் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள். நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான துறைமுகங்கள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இந்தியாவில அதிக அளவுல கண்டெய்னர்களை கையாளக்கூடிய துறைமுகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் சொன்ன இல்லையா நவி மும்பைல இருக்கு அப்படின்னு சொன்ன இல்லையா, ஜேஎன்பிடி அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 55% கண்டெய்னரை கையாளக்கூடிய துறைமுகமாக இது திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இயற்கை செயற்கைன்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செயற்கை துறைமுகம், அதாவது ஆர்டிபிஷியலா உருவாக்குன மேன்மேடு துறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதாவது செயற்கையில சொல்றேன், மிக பெருசு சொல்ல முடியாது, ஆர்டிபிஷியலா உருவாக்குறதுல மிகப்பெரியது அப்படி சொல்லிட்டு டைடல் போர்ட், அதாவது அலை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த துறைமுகத்துல அதிக அளவுல அலைகள் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பழமையான துறைமுகம், அதாவது மிக பழமையான இயற்கை துறைமுகம், அது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா கொல்கத்தா, ஓகேவா. கொல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையான துறைமுகம். சரியா?